Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 3 இயர் LLB-ஆ இருக்கட்டும் இல்ல 5 இயர் LLB-ஆ இருக்கட்டும் ஹானஸா இருக்கட்டும் நீங்க லாக்கு வந்து அட்மிஷன் போட்டு காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ண போறீங்க அட்மிஷன் போட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அஃபிடவிட் அப்படிங்கறது கண்டிப்பா சப்மிட் பண்ணியே ஆகணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும். அந்த அஃபிடவிட்ல நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது. கண்டிப்பா நீங்க ஒரு காலேஜ்ல வந்து செலக்ட் ஆகி உள்ள போறீங்க அப்படின்னா அஃபிடவிட் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறத வந்து யூஜிசியோடைய ரெகுலேஷன் 2009 படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அந்த பாலிசி படி கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ நீங்கள் லா காலேஜுக்கு ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த அஃபிடவிட் வாங்கி நீங்கள் வச்சா மட்டும்தான் உங்களை வந்து அப்செட் வந்து பண்ணுவாங்க. அந்த அஃபிடவிட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த அன்னெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருக்குது. என்னென்ன இணைப்பை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும், அந்த அன்னெக்சர் வந்து எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அஃபிடவிட் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்ஸுமே உங்களுக்கு வந்து வராது. நீங்களும் மற்ற நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த அஃபிடவிட் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சிம்பிள். அஃபிடவிட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் காலேஜில் போயிட்டு அந்த 3 வருஷமோ இல்லை வந்து 5 வருஷமோ படிக்க போறீங்க பார்த்தீங்களா, அதை படிக்கும் போகும்போது அந்த காலேஜில் நீங்கள் வந்து எந்த ஒரு சட்டத்துக்கு புறம்பாகவும் எதுவுமே நான் வந்து ஈடுபட மாட்டேன். காலேஜ் படிக்கும்போது காலேஜ் விட்டா ஹாஸ்டல் விட்டா வீடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய படிப்பு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்ஸுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் சைன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன், இது 3 கண்டிப்பாக நம்ம வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும். இதில் அதான் சொல்லியிருக்காங்க. இந்த அஃபிடவிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வால்மெண்ட் இன் ரேங்கிங், அதாவது வந்து எந்த ஒரு ரேங்கிங்லையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கில் ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபிடவிட் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக இந்த அஃபிடவிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமாக வந்து இருக்குது. சரிங்களா, இது வந்து பெண்களும் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக ஆண்களும் கொடுக்கணும், பெண்களும் கொடுக்கணும். சரிங்களா, அதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அஃபிடவிட்டும் கொடுத்தும் உங்கள் காலேஜில் நீங்கள் ஏதாவது தப்பு தவறாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது நீங்கள் வந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்ப்ரீஸ்மெண்ட்டும் இருக்குது. 25,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டமே உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, அதனால அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போவே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அஃபிடவிட்டை பற்றி உங்களுக்கு பேசிக்காக வந்து இது என்ன அப்படிங்கிற சொல்லிட்டேன். அதில் வந்து முக்கியமாக பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த அன்னெக்சர் அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து யூஜிசியோடைய ரெகுலேஷன் 2029 படி அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த அன்னெக்சர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து அஃபிடவிட் வந்து சப்மிட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது அன்னெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 7, 8, 9 இந்த 3 மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். இந்த விஷயம் எதுவுமே வந்து தேவையில்லை. இதெல்லாம் யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது அந்த அன்னெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 4ல் 3 பார்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தனியாக கிளைம் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. நீங்கள் வந்து 6th to 12th வந்து அந்த 7.5 ரிசர்வேஷன் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷனுக்காக அன்னெக்சர் 10 அப்படிங்கிற நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கம்பல்சரியாக நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அன்னெக்சர் 7, 8, 9 அப்படிங்கிற இந்த 3மே நீங்கள் வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த 7 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கேண்டிடேட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன். ஒரு பேரண்ட் அப்படின்னா கார்டியன் யாராவது ஒருத்தவங்க போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிடவிட் பை த ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அஃபிடவிட் பை த பேரண்ட் கார்டியன். இதில் எதுவுமே தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஜ் வந்து வரும். சரிங்களா, அந்த 3 பேஜுமே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி நீங்கள் வந்து நோட்டரி பப்ளிக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அஃபிடவிட் அப்படிங்கிறது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த அன்னெக்சரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ நாங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே போயிட்டு வந்து இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல அன்னெக்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 7, 8, 9 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இந்த இடத்துல 7, 8, 9 எங்கே இருக்குது? இந்த இருக்குது 7, 8, 9 இந்த 3 டெக்ளரேஷனுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் வாங்கணும். சரிங்களா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை நல்லா கவனமாக கண்டிப்பாக படித்து பாருங்கள். சரிங்களா, படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போடுங்க. ஏன்னா சும்மா ஏதோ சொல்கிறாங்க சைன் போட்டோம் கொடுத்தோம் போனோம் வந்தோம் இல்லாமல் இதை மாதிரிலாம் படித்து பாருங்கள். படித்து என்ன தான் சொல்ல வராங்க அப்படிங்கிற படித்து பார்த்துட்டு எந்த டேட் எந்த மந்த் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டரி பப்ளிக் கிட்ட சைன் வாங்கி நீங்கள் வந்து உள்ள வந்து கொடுத்துருங்க. சரிங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அன்னெக்சர் எல்லாமே வந்து அஃபீஷியலாக நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க.
போயிட்டு செக் பண்ணி பாருங்க. எல்லா லிங்க்குமே வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டேன். எப்படி வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு எல்எல்பிக்கு அட்மிஷன் போடுறது, அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுல இருந்து கடைசி வரைக்கும் உண்டான இருக்கக்கூடிய ப்ராசஸ் மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஃபுல்லா போட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் இயர் வீடியோ போடலைனாலும் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து தேவைப்படுது அப்படினாலும் கண்டிப்பா யூடியூப்ல வந்து இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலேட்டடா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.